கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இதனால் இந்த காலவெளியிலே கர்த்தர் நம்மை அவற்றை பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 6-7 வசனங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக் கொண்டு நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சியோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாயிருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவற்றை பலப்படுத்துகிறார். தேவஜனங்களாகி நம்முடைய ராஜாவாக கர்த்தர் அறியப்படுவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்குப்படுகிறார். இது நாம் பெற்றுக்கொண்ட பாக்கியம். தேவஜனங்களாகி நானும் நீங்களும் விசேஷித்தவர்கள், பாக்கியம் பெற்றவர்கள். சர்வத்தை ஆளுகிற, சர்வத்தை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய ராஜாவாக அவர் அறியப்படுவேன் என்று நமக்கு வாக்குப்படுகிறார். அப்படி தேவஜனங்களாகி நம்முடைய ராஜாவாக சர்வ வல்லமையுள்ள தேவன் அறியப்படுறதுனால அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கிற நம்மை எந்த ஒரு தீங்கும் அணுகாது. எந்த ஒரு பிசாசின் வல்லமையாலும் பிசாசாலும் நிலைப்பட்ட சூழ்நிலைகளாலும் மனிதர்களாலும் சேதப்படுத்த முடியாது. நமக்கான ஆசீர்வாதத்தை யாராலும் தடை செய்யவும் முடியாது. நம்மை குறித்து கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும், கர்த்தர் யாக்கோபுக்கு அனுப்பின வார்த்தை எப்படி இஸ்ரவேல் மேல் வந்து இறங்கினதோ அதே போல தேவஜனங்களாகி நம்மேல் கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் அது நிச்சயமாய் இம்மையிலும் மறுமையிலும் அது நிறைவேறும் என்பதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஏன்னா நம்மை ஆளுகை செய்கிறவர்கள் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அல்ல, நம்மை பரலோகத்தில் இருக்கிற சர்வத்தை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆளுகை செய்கிறார். அவர் நம்முடைய ராஜாவாக அறியப்படுவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். யோசேப்பின் வாழ்க்கையில சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆவி அவனுக்குள் இருப்பதை பார்வோன் கண்ட பொழுது எல்லாவற்றுக்கும் மேலாய் பார்வோன் யோசேப்பை உயர்த்தினான். இது எதனால? அவனுடைய ராஜாவாக தேவன் தன்னை வெளிப்படுத்தினதுனால. தானியேலின் வாழ்க்கையிலும் தானியேல் தேவனை ராஜாவாக கொண்ட மனுஷன் என்பதை, தானியேலுக்குள்ள தேவர்களின் ஆவி இருக்கிறது என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தினதுனால நேபுகாத்நேச்சார் தானியேலை உயர்த்தி தாழ விழுந்து தானியேலின் தேவனை பணிந்து கொண்டான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் வாழ்க்கையிலும் இதை நாம் பார்க்கலாம். இதே போல தேவஜனங்களாகி நமக்கும் கர்த்தர் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஏன்னா அவருடைய ஆளுகைக்குட்பட்டவர்களால், அவரால் நடத்தப்படுகிற தேவஜனங்களால் நம்முடைய ராஜாவாக அவர் தம்மை வெளிப்படுத்த போகிறேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும், அவருடைய ஆளுகைக்குட்பட்ட அவரை ராஜாவாக கொண்ட ஜனமாய் நாம் இருக்கிறோம் என்பதை கர்த்தர் எப்படி நிரூபிக்கிறார் தெரியுமா? யோசேப்பின் வாழ்க்கையிலும் தானியேலின் வாழ்க்கையிலும் கர்த்தர் எப்படி நிரூபித்தார்? அவர்களுக்குள்ளே பரிசுத்த தேவர்களின் ஆவி இருக்கிறதை அவர்களிடத்திலிருந்து வெளிப்பட்ட மகிமையான கிரியைகள் மூலமாக கர்த்தர் அதை நிரூபித்து காண்பித்தார். இதே போல தேவஜனங்களாகி நமக்கும் செய்ய கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் நம்மை ஆளுகை செய்கிறார் என்பதை அவருடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து அதை நிரூபிப்பார். யாராலும் கிரகிக்க முடியாத காரியங்களை நம்மை கொண்டு பரலோக தேவனுடைய ஆவியானவர் அவர் செயல்படுத்துவார். அப்பொழுது மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள் நம்முடைய ராஜா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை, சர்வத்தை ஆளுகை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன் என்பதை, அவருடைய ஆளுகைக்குட்பட்ட ஜனமாய் நாம் இருக்கிறோம் என்பதை நம்மை அடையாளப்படுத்தி நம்முடைய ராஜாவாக அவர் தம்மை அறிமுகப்படுத்துவார். இது நாம் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், மேன்மை, பாக்கியம். இதற்கு ஈடான உலகத்தில் எதுவுமே கிடையாது. தேவஜனங்களாகி நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். ஆனா இந்த காரியத்தை, இப்படிப்பட்ட ஒரு மேலான ஆசீர்வாதத்தை தேவன் தம்முடையவர்களுக்கு செய்வதற்கு முன்பதாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனத்தின் நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? இந்த 2 வசனங்களும் அதை தெளிவாக சொல்கிறது. அவர்கள் நிலைமை, அவர்கள் மற்றவர்களுக்கு முன்பாக நொண்டியானவர்களாகவும் தள்ளுண்டவர்களாகவும் தீங்கு அனுபவிக்கிற அப்படிப்பட்ட ஜனங்களாகவும் தேவனுடைய ஜனம் மற்றவர்களுடைய பார்வையில மற்றவர்களுக்கு முன்பதாக காணப்படுகிறது. இதுதான் இன்று அநேகருக்கு புரியாத ஒரு காரியமா இருக்கு. இதை தியானிக்கும் பொழுது நமக்கு என்ன தோணும்னா, ஆண்டவரே உம்மா தெரிந்து கொள்ளப்பட்டு யாருடைய ராஜாவாக நீர் உம்மை அடையாளப்படுத்த விரும்புகிறீரோ அவர்கள் ஏன் இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறாங்க? அவங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வராம நீங்க நினைச்சா என்ன பண்ணலாம்? அதை தடை செய்யலாம், அதை மாற்றலாம். அப்படி வந்தால் கூட மற்றவர்கள் அதை அறிந்து கொள்ளாதபடிக்கு அதை மறைத்து வைக்கலாம். ஆண்டவர் நினைச்சா என்னெல்லாம் செய்யலாம். ஆனா ஆண்டவர் அப்படி செய்யாம மற்ற கண்களுக்கு முன்பதாக
தாம் யாருடைய ராஜாவாக அறியப்பட கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த ஜனங்கள் மற்றவர்களின் பார்வைக்கு தள்ளுண்டவர்களா இருக்கிறார்கள், தூரமாய் துரத்தப்பட்டவர்களா இருக்கிறார்கள், தீங்கு அனுபவிக்கிற நிலைமையில இருக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இப்படிலாம் இருந்த உடனே உலகம் ஒன்ன பார்த்து சொல்லுவோம், இனி உன்னுடைய லைஃப் அவ்வளவுதான், இனி உனக்கு ஃபியூச்சரே இல்லை, இனி உன்னுடைய வாழ்க்கையில நன்மையை காண முடியாது என்று சொல்லி அநேகர் சொன்னாலும் ஆண்டவர் சொல்றாரு, இனிதான் உன்னுடைய வாழ்க்கையில சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய நான் உன்னுடைய ராஜாவாக என்னை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். அப்படி அறிமுகப்படுத்தும் போது நொண்டியான, தள்ளுண்ட, தீங்கு அனுபவிக்கிற அப்படிப்பட்ட நிலையிலே உன்னை வச்சு என்ன பண்ண மாட்டேன், நான் உன்னுடைய ராஜா என்று என்னை நான் அறிமுகப்படுத்த மாட்டேன். இப்படிப்பட்ட நிலையில் உன்னை கண்ட கண்களுக்கு முன்பாக எப்படி சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாற்றப்பட்டு அவர்களிலே கர்த்தர் மகிமைப்படுகிறாரோ, சிறையில் கைதியாயிருந்த யோசேப்பை பரலோக தேவனுடைய ஆவி அவனுக்குள் இருக்கிறதை நிரூபித்து அவனை உயர்த்தி அவனுடைய ராஜாவாக கர்த்தர் தம்மை அறிமுகப்படுத்தினாரோ, சிறையாய் கொண்டு போகப்பட்ட தானியேலை அவனுக்குள் தேவனுடைய ஆவி இருக்கிறது என்பதை நிரூபித்து அவனுடைய ராஜாவாக தம்மை பரலோகத்தின் தேவன் அறிமுகப்படுத்தினாரோ, இதே போல இப்பொழுது மற்ற கண்களுக்கு முன்பாக நொண்டியாய் இருக்கிற உன்னை மீதியான ஜனமாகவும் பலத்த ஜாதியாகவும் மாற்றி உன்னுடைய ராஜாவாக நான் என்னை அறிமுகப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறான். இது தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் செய்கிற மிகப்பெரிய ஒரு நன்மை. இதை தியானிக்கும் பொழுது மறுபடியும் நமக்கு ஒரு கேள்வி இருக்கும், இப்படிதான் செஞ்சுதானே ஆண்டவரை நீங்க உயர்த்துறீங்க, இப்ப ஏன் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனத்தை நொண்டியாகவும் தள்ளுண்ட ஜனமாகவும் தீங்கு அனுபவிக்கிறார்களாகவும் மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியா நீங்க அனுமதிக்கிறீங்க? அதை ஏன் மற்றவர்கள் கண்களுக்கு முன்பதாக உமா உயர்த்தப்படுவதற்கு முன்பதாக இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில காணப்படுது? நொண்டினா என்ன அர்த்தம்? பலமில்லாத வாழ்க்கை. தூரமாய் தள்ளுண்டு போறதுன்னா என்ன அர்த்தம்? துரத்தப்படுகிற, அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கை. தீங்கு அனுபவிக்கிறதுனா என்ன அர்த்தம்? எல்லா தீமைகளும், நெருக்கங்களும், போராட்டங்களும், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, சோதனைக்குட்பட்ட ஒரு வாழ்க்கை. தேவன் தம்மை அவர்களுடைய ராஜாவாக வெளிப்படுத்தும்படியால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கு? இதே ஆண்டவர் அனுமதிக்கிறார். முதல்ல இப்படிப்பட்ட நிலையில இல்லாமலே அவங்கள மீதியான ஜனமாகவும் பலத்த ஜாதியாகவும் ஆண்டவர் மாற்றினாமே. இந்த கேள்விக்கான பதில்தான் யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிறார். அதுதான் இது எல்லாவற்றையும் கர்த்தர் அனுமதிக்க பிரதானமான 2 காரணங்கள் என்ன தெரியுமா? முதலாவது காரணம், யோசேப்பை கர்த்தர் உருவாக்கும்படியாகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையை அனுமதிக்கிறார். நொண்டியான நிலைமை, பலனில்லாத வாழ்க்கை, அலைந்து திரிகிற, தூரமாய் துரத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை, துரத்துண்டு போன ஒரு வாழ்க்கை, தீங்கு அனுபவிக்கிற வாழ்க்கை, இது எல்லாமே தேவ ஜனங்களாகிய நம்மை பலப்படுத்தி கர்த்தருக்கு உருவாக்க. இரண்டாவது, தேவ பிள்ளையின் வாழ்க்கையில தேவனை தவிர்த்து வேற எந்த ஒரு மனுஷனை என்ன பண்ணக்கூடாது? தேவ பிள்ளை சார்ந்து இருக்கக்கூடாது, தேவ பிள்ளை நம்ப கூடாது. கர்த்தர் விசுவாசிக்கணும், கர்த்தர் சார்ந்து இருக்கணும், கர்த்தர் சொல்வதை கேட்டு செயல்படணும். யோசேப்பு தன்னை சூழ்ந்திருந்த எல்லா ஜனங்களை குறித்தும் அறிந்து கொண்டான். சிறைச்சாலையில் இருக்கிற எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாது, அரண்மனையில இருக்கிற எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது. இது யோசேப்பின் வாழ்க்கையில இருந்து தேவன் காண்பித்து தந்த அநேக காரியங்களில் ஒன்று. இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை சூழ்ந்திருக்கிற மனிதர்களை குறித்தும் சூழ்நிலைகளை குறித்தும் தேவஜனங்களாகி நாம் அறிந்து கொண்ட பிற்பாடுதான் கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரால் உருவாக்கப்பட்டு அவருடைய ஏற்ற காலம் வரும் வரைக்கும் அவர் நம்மை எப்படி பார்க்க விரும்புகிறாரோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் உருவாக்கப்படும் வரைக்கும் கர்த்தர் நம்மை புடமிடுவார். நொண்டியான நிலையிலும், தூரமாய் துரத்துண்டு போன நிலையிலும், தீங்கு அனுபவிக்கிற நிலையிலும், இது எல்லாமே நமக்கு நன்மையாகத்தான் கர்த்தர் அனுமதிக்கிறார். அதன் பிற்பாடு அவருடைய ஏற்ற காலம் வரும் பொழுது யோசேப்பின் வாழ்க்கையில பரிசுத்த தேவனின் ஆவி அவனுக்குள் இருப்பதை பார்வோன் காணவும், சர்வ வல்லமையுள்ள தேவன் அவனுடைய ராஜாவாக தம்மை வெளிப்படுத்தவும் கர்த்தர் யோசேப்பின் வாழ்க்கையை ஆசீர்வதித்து அவனை உயர்த்தினான். அது மாத்திரமல்ல, யோசேப்பின் வாழ்க்கையில சர்வ வல்லமையுள்ள தேவன் மகிமைப்பட்டார். இதே போல தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது நம்முடைய நிலை பலனில்லாமல் அலைந்து திரிகிற, தீங்கு அனுபவிக்கிற ஒரு நிலையா இருந்தாலும் இது எல்லாமே நம்மை உருவாக்கவும், நாம் நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களை அறிந்து கொள்ளவும், கர்த்தரை சார்ந்து அவருடைய சித்தம் செய்யவும், கர்த்தருக்கு பிரியமான பாத்திரமாக உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து நமக்கே ஒரு காலத்தை, ஏற்ற காலத்தை கர்த்தர் குறித்திருக்கிறார் என்பதை உணர்ந்து
தேவஜனங்களாகி நாம் கர்த்தருடைய பலத்த கர்த்தர்கள் அடங்கி இருந்தோமையானால் யோசேப்பை போல கர்த்தர் தம்முடைய ஏற்ற காலத்துல தேவஜனங்களாகி நமக்குள்ள கர்த்தருடைய ஆவி இருக்கிறது என்பதையும் நாம் கர்த்தருடைய ஆளுகைக்குட்பட்ட அவருடைய ஜனங்கள் என்பதையும் அவர் நம்மை நீதியான ஜனமாக மாற்றி பலத்த ஜாதியாக நம்மை உருவாக்கி நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி நம் பேரில் கர்த்தர் சீயோன் பர்வதத்தில் இது முதல் என்னென்றைக்கும் ராஜாவாய் இருப்பது அதிக நிச்சயம். நம்முடைய தேவனாய் அவர் அறியப்பட்டு நம்மிலே அவர் மகிமைப்படுவதும் அதிக நிச்சயம். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்தம் நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். அழைத்தோம் பெரிய அழைக்கப்படுத்துவோம். ஆமென். என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறைய